வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்கக்கூடிய வீடியோ ரன்னிங் லைட். கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலராக உங்களுக்கு 4017 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணி, இது ஒரு சிமாஸ் ஐசி, ஆப்ரேட்டிங் வோல்ட் 3 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகணும், அப் டு 15 வோல்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணோம். இந்த ஐசியை பயன்படுத்தி விதவிதமான எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் செய்யலாம். குறிப்பாக இந்த ரன்னிங் லைட் எஃபெக்ட்டுங்கிற ப்ராஜெக்ட் நிறைய செய்யலாம். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுனால பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டால், அப்போ தான் நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இதில் விதவிதமாக எப்படி டிசைன் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு எல்இடினா அது ஒர்க்கிங் தெரிஞ்சிருக்கணும், ஃபார்வர்ட் பயஸ், ரிவர்ஸ் பயஸ் தெரிஞ்சிருக்கணும், ஒரு டயோடை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி சுவிட்சிங் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? 4 எல்இடி எரிய வைக்கிறதோ ரன் பண்ண வைக்கிறதோ ஒரு முக்கியம் கிடையாது. அது யார் வேணால் செஞ்சிடலாம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேனே, ரெடிமேடாக பிசிபி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அது முக்கியம் இல்லை. அதில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் எப்படி ரெடி பண்ணுறது? அப்போ கம்ப்ளைண்ட் வந்தால் ரெடி பண்ணணுன்னா அந்த சப்ஜெக்ட் தரவாக தெரியணும். இதே மாதிரி தான் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும், ஒரு ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி, எல்இடி டிவியாக இருந்தாலும் சரி, ஒரு யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்ப்ளைண்ட்டோட சிம்டம் தெரியணும், அந்த ஸ்டேஜ் தெரியணும், அதாவது சஸ்பெக்டட் ஸ்டேஜ் தெரியணும், அதற்குண்டான கம்ப்ளைண்ட்ஸுக்கு உண்டான என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியணும். தென் அதுக்கப்புறம் சால்வ் பண்ண தெரியணும். ஓகே, இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். சரி, இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு எல்இடி சீரியலாக போயிட்டுருக்கும், சீக்வன்சியலாக போயிட்டே இருக்கும். 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும். அதான் பார்த்தோம் இல்லையா? இப்போ இதில் பாருங்கள் எப்படின்னா, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா, ஃபார்வேர்ட் பயாஸ். இது ஆட்டோ ரிவர்ஸ், போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி. நாம் ஒரு ஐடியாவுக்காக ஒரு எல்இடி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த எல்இடியில் வர ட்ரைவ் பல்ஸ் டிசி வோல்ட்டை பயன்படுத்தி நாம் ஒரு டிரான்சிஸ்டரை ட்ரைவ் பண்ண முடியும். அப்போ குரூப் ஆஃப் எல்இடிஸை ஆட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, அந்த குரூப் ஆஃப் எல்இடிஸ் அதிகமாக தேவை அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரிலே யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸில் ரிலே பற்றி டீட்டெயில்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன். ரிலே பற்றி நிறைய வீடியோஸ் வேறு அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம், வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். ஒரு வீடியோ அப்லோட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு கடின உழைப்பு இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்காக ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கும் இந்த தகவல் போய் சேரணும். எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் வீடியோ பார்க்குற எல்லாருமே நல்ல ஒரு குவாலிஃபைடாக வரணும், அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கொடுக்குறோம். இந்த அப்ளிகேஷன்ஸ், இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தான் வெவ்வேறு சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது ஒரு டிரைவ் போர்டு. ஓகேவா? நம்ம வேணும்னா அசம்பிள் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட்ஸ்லாம் ஈஸிலியே அவைலபிள் இருக்குது. இல்லை தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா கால் பண்ணி. இது ஒரு டிரைவ் போர்டு இருக்குது. இதில் 6 சேனல் செலக்ட் பண்ணியிருக்கோம். 10 சேனல் செலக்ட் பண்ண முடியும், இருந்தாலும் 6 சேனல் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 6 சேனல் எடுத்து நாம் இந்த சர்க்யூட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். எப்படி நடக்குது? இப்போது சீக்வன்சியலாக 1 2 3 அப் டு 10, அப்புறம் 1 to 10 வந்தால் பரவாயில்ல. இது எப்படி வருது அப்படின்னா, சென்டர்லேருந்து என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு பக்கம் லெஃப்ட்டுக்கு போகுது, ஒரு பக்கம் ரைட்டுக்கு போகுது, போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் சென்டருக்கு வருது, மறுபடியும் சென்டர் டு லெஃப்ட் ரைட் போகுது. இதை ஸ்பீடை கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். இந்த இடத்துல ப்ரீசெட் இருக்குது. ஓகே, அசம்பிள் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எதுக்காக? நீங்களும் அசம்பிள் பண்ணணும், அசம்பிள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும். கூடவே பயாஸ் இங்கே பற்றி தெரியலாம். பயாஸ் அப்படின்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சப்ளை அப்படின்னு பேர், ஜென்ரலாக ஒரு பேர். ரெஸ்பெக்டிவ் கிரிடுக்கு வர வேண்டிய ரெஸ்பெக்டிவ் வோல்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம சர்க்யூட் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போது இதை எடுத்துடலாம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த சர்க்யூட் இருக்குது.
நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். புதுசாக பார்க்குறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, பாருங்கள், இதுதான் சர்க்யூட், டோட்டல் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் 3வது பின்னில் ஆரம்பித்து 11வது பின்னில் முடியும். 3வது பின்னு தான் ஃபஸ்ட்டு அவுட்புட், 11 லாஸ்ட் அவுட்புட். அப்போது 1 2 3ன்னு 10 அவுட்புட் வரும். மறுபடியும் 1 2 3 10 அவுட்புட் வரும். இதை பற்றி லாஸ்ட் கிளாஸில் நடத்தியிருக்கோம். இதே ஐசியை வச்சுட்டு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 எரியணும், அப்புறம் இந்த 2 இந்த 2 இந்த 2 மறுபடியும் அப்படியே வரணும். அதாவது இது நடு சென்டரில் வந்துட்டு மறுபடியும் டாப் டு பாட்டம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். எப்படி இதை டிசைன் பண்ணுறது, எதாவது ஐடியா இருக்கா? நான் ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா? பாருங்கள், இதுதான் என்னுடைய டயக்ராம். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த மாதிரி சிந்திக்கிற செயலாற்றல் இது எப்பவுமே இருக்கணும். ட்ரபிள் ஷூட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுதான் பேசிக் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுமே படிக்க முடியாது. போர்டை மாற்றுறது, ரீப்ளேஸ் பண்ணுறது யார் வேணால் செய்யலாம். பட் போர்டில் வர கம்ப்ளைண்ட் பார்க்க தெரியணும். ஓகே, ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ரொம்ப அருமையான ஃபீல்டு. ஏன்னா முதல்லலாம் ஒரு ப்ராடக்டே இருக்காது. இன்றைக்கி ஒரு வீட்டில் 10 ப்ராடக்ட் இருக்குது. ஓகேவா? ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அப்போ சர்வீஸ் வந்தால் நீங்களே அசெம்பிள் பண்ணலாம், அல்லது நீங்களே அதை ட்ரபிள் ஷூட்டிங் செய்யலாம். அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ பாருங்களேன். இப்போ உதாரணமாக 3வது பின்னில் ஒரு பாசிட்டிவ் பல்ஸ் வருது. 3வது பின்னில் பாசிட்டிவ் பல்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் பல்ஸ் வருது. இந்த இடத்துல பாசிட்டிவ் பல்ஸ் வருது அப்படின்னா இந்த டயோடு கண்டக்ட் ஆகுமா அப்படின்னா, இந்த இடத்துல என்ன டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன்? IN4007 யூஸ் பண்ணியிருக்கேன். IN4007ஓட IN4148 யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, தப்பு இல்லை. இது LF டயோடு, இது HF டயோடு. ஓகே, எது விலை கம்மியாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் இந்த ப்ளஸ்ஸுக்கு. ஸோ ப்ளஸ் வந்து கண்டக்ட் ஆகி இந்த பக்கம் வரும். இந்த ப்ளஸ்ஸு வந்தோடனே இந்த எல்இடிக்கு இங்கே ப்ளஸ் வரும். எல்இடி மைனஸ் ஆல்ரெடி கிரவுண்டில் இருக்குது, நெகட்டிவில் ஆல்ரெடி கிரவுண்டில் இருக்குது. அதனால் இந்த எல்இடிக்கு கெட் ஃபார்வேர்டு பயாஸ் ஒரு பாசிட்டிவ் பல்ஸ் வந்தால் இந்த டயோடு கண்டக்ட் பண்ணோம். ஒருவேளை டயோடு இப்போ ஏனோட கேத்தோடுக்கு போல் கேத்தோட ஏனோட இருந்தால் கண்டிப்பாக பல்ஸ் வெளியே வராது. உங்களுக்கு தெரியணும், ப்ராக்டிக்கல் பண்ணும்போது தான் தெரியும். ஓகே, இது வந்து ஏனோடு, இது வந்து கேத்தோடு. ஓகே, அப்போ இந்த பாசிட்டிவ் பல்ஸை இந்த டயோடு கண்டக்ட் பண்ணி இங்கே வரும் பொழுது இந்த எல்இடி எரியும். நம்ம இங்கேருந்து ஒரு ஜம்பர் அடிச்சிருக்கோம் லாஸ்ட் எல்இடிக்கு. அப்போ இங்கே இருக்கிற பாசிட்டிவ் வோல்ட்டு இதுக்கும் வரும். அப்போ என்னாகும்? இந்த 2 எல்இடி எரியும். ஒரு பல்ஸுக்கு இந்த 2 எல்இடி எரியும். அடுத்து 2வது பின்னில் பாசிட்டிவ் பல்ஸ். இந்த ஐசியை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது 3வது பின்னில் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா மீதி பின்னெல்லாம் நெகட்டிவ். அடுத்து 2வது பின்னில் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா மீதி பின்னெல்லாம் நெகட்டிவ். 3வது பின்னில் 3 to 4, 4வது பின்னில் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ரிமைனிங் பின் எல்லாமே நெகட்டிவ். அதாவது பாசிட்டிவ் வந்து ஜம்ப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் 3வது பின்னிலிருந்து அப் டு 11வது பின் வரைக்கும். இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போது 2வது பின்னில் பாசிட்டிவ் வரும் பொழுது பாருங்கள், 2வது பின்னில் பாசிட்டிவ் வரும்போது இந்த பாசிட்டிவ் நேராக இந்த டயோடுக்கு, இந்த லைட் எமிட்டிங் டயோடுக்கு பாசிட்டிவ் வரும். ஓகே, இந்த வயலட் கலர் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நேராக இதுக்கு பாசிட்டிவ் வரும். அப்போ என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு 3வது பின்னில் பல்ஸ் வந்தால் இந்த 2 எல்இடி எரியும். 2வது பின்னில் பல்ஸ் வந்துச்சுன்னா இந்த 2 எல்இடி எரியும். 4வது பின்னில் பாசிட்டிவ் பல்ஸ் வந்துச்சுன்னா பாருங்கள் இந்த 2 எல்இடி எரியும். நான் இதுக்கு தான் ஜம்பர் அடிச்சிருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் என்னென்னா, அவுட்புட் வர்ற இடத்துல ஒரு டயோடு 10 அவுட்புட்லேயும் 10 டயோடு ஏனோடு கேத்தோடு நான் படத்தில் போட்டிருக்க மாதிரியே போட்டுக்கணும். தென் அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எப்படி இப்போ ஜம்பர் அடிச்சிருக்கணும் அந்த மாதிரியே இந்த மாதிரி ஜம்பர் அடிக்கணும். ஜம்பர் அடிச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிரும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இது நான் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட் ஜஸ்ட்டு ஃபார்வேர்டு பயாஸ் பண்ணிடுவாங்க. அதுலேயே 11 சேனல் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபார்வேர்ட் பயாஸில் ஆட்டோ ரிவர்ஸ், ஃபார்வேர்டு பயாஸில் ரிவர்ஸ் பயாஸில் ஆட்டோ ரிவர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு கண்டுபிடிக்கணும். நான் அதை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அசம்பிள் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இந்த சில ஸ்டூடெண்ட் பண்ணிடுவாங்க. பண்ணாதவங்க இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சப்மிட் பண்ணலை இந்த ப்ராஜெக்ட். இந்த வாரத்தில் கொடுத்தவங்களெல்லாம் அவங்க என்ன பண்ணலாம், இதை பார்த்தா கண்டிப்பாக அசம்பிள் பண்ண முடியும்.
இந்த 4017 மட்டும் இல்லை ஐசி, இன்னும் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட CMOS ஐசி இருக்குது. ஓகேவா, எல்எஸ் சீரீஸில் ஐசி இருக்குது, சிடி சீரீஸில் ஐசி இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா எல்லா ஐசி பற்றியும் நான் சொல்லி கொடுக்கணுன்னு தான் விருப்பப்படுறேன். ஆனால் டைம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும்னு தெரியல. ஓகேவா, ஏன்னா ஆடியோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அது உங்களுக்கு ஒரு அசம்பிளிங்கில் வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இன்னும் நிறைய டேட்டாஸ் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா, இப்போது பாருங்கள் எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாசிட்டிவ் பல்ஸ் வந்தால் இந்த 2 LED எரியும், 1வது எல்இடியும் 10வது எல்இடி எரியும். இந்த 2வது பின்னில் பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா 2வது எல்இடியும் 8வது எல்இடி எரியும். 3வது பின்னில் பாசிட்டிவ் பல்ஸ் வந்துச்சுன்னா 3வது எல்இடியும் 7வது எல்இடி எரியும். நான் ஜம்பர் அடிச்சிருக்கேன், இது மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். சரி, இப்போது 10வது அவுட்புட் வருதுன்னு வைங்களேன். 10வது அவுட்புட் வரும்போது பாருங்கள், இந்த எல்இடி எரியும், இந்த எல்இடி எரியும், ஏன்னா ரெண்டுமே போட்டிருக்கோம் இல்லையா. அடுத்து 1வது பின்னில் பாசிட்டிவ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்பவும் இந்த 2 எல்இடி எரியும். 5வது பின்னில் பாசிட்டிவ் பல்ஸ் வந்துச்சுன்னா நேராக என்ன செய்யும், இந்த எல்இடி எரியும். பாருங்கள், இந்த க்ரீன் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த எல்இடி எரியும். 6வது பின் வரும்போது இந்த எல்இடி எரியும். பாருங்கள், இந்த எல்இடி எரியும். 9வது பின்னில் பாசிட்டிவ் பல்ஸ் வரும்போது இந்த எல்இடி ஒர்க் பண்ணும், அது 9வது எல்இடி ஒர்க் பண்ணும், 2வது எல்இடி ஒர்க் பண்ணும். 11வது பின்னில் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா 10வது எல்இடி ஒர்க் பண்ணும், 1வது எல்இடி ஒர்க் பண்ணும். அதனால் என்ன ஆகுன்னா, ஃபஸ்ட்டு இது 2 4 6 இப்படி மேலே மறுபடியும் ஒரு சுருங்கும், மறுபடியும் விரியும். டாப் டு பாட்டம் ஆர் லெஃப்ட் டு ரைட் எப்படி வேணால் டிசைன் பண்ணலாம். ஒரு மாடலுக்காக ஒரு எல்இடி கொடுத்துருக்கேன், புரியுதுங்களா. நாம் இதை என்ன பண்ணலாம், டிரைவ் சர்க்யூட்டாக இதை யூஸ் பண்ணி டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி 160 எல்இடியிலேருந்து 1600 எல்இடி வரைக்கும் ஒர்க் பண்ண வைக்கலாம். அதற்கு மேலே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ரிலே யூஸ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் கிளாஸில் ரிலே பற்றி சொல்லியிருக்கேன். மறுபடியும் 1 செகண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு தடவை ப்ராக்டிக்கல் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் மறுபடியும் 1 செகண்ட் இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ப்ரீசெட் மூலிமா இந்த ஸ்பீடை கூட்டலாம் குறைக்கலாம். நல்ல ஃபேஷனேட்டிங்காக இருக்கும், பக்காவாக ப்ராஜெக்ட் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் லோடு ஒரு 10 பல்ப் எரிய வைக்கலாம். வேறு என்ன அப்ளிகேஷன் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஃபார்வேர்ட் பயாஸ், ஆட்டோ ரிவர்ஸ். ஓகேவா, இன்னொன்று இதுலேயே ஃபார்வேர்டு பேஸ்பில் ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 2 எல்இடி மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா, 2 எல்இடி மூவ் ஆகிட்டுருக்கு. சென்டருக்கு வந்துட்டு டாப் பாட்டம் போகுது இல்லையா, அதில் எல்லா எல்இடி எரியும், 2 எல்இடி மட்டும் ஆஃப் ஆகிட்டு போகும். இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் இந்த ப்ராஜெக்ட். ஓகேவா, அது நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் பார்த்துக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க இந்த ட்ரைனிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணுங்க, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டூல்ஸ் காம்பனண்ட்ஸ் எதாவது தேவைனாலும் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.